வந்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் டெண்டர்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், என்னென்ன டெண்டர்கள் தற்போது அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இன்று காலை சரியாக 10:30 மணியளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு விசாகன் அவருடைய இல்லத்திலிருந்து அழைத்து வரப்பட்டார். ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது தொடர்ந்து விசாகனிடம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 5 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றினாங்க. அந்த ஆவணங்களில் டெண்டர்கள் தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த டெண்டர்களில் எப்படி இந்த டெண்டர்கள் நடத்தப்பட்டது, டெண்டர்களில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அந்த அடிப்படையில் பல கேள்விகளை விசாகனிடம் கேட்டு விசாரணை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் வரை டாஸ்மாக் முறைகேடு நடந்திருப்பதாக, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. இரண்டாவது நாளாக விசாகனிடம் இன்று முழுவதும் விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவரிடம் விசாரணை நடத்தும் அதே வேளையில் அவருடைய இல்லத்திலேயும் அமலாக்கத்துறையுடைய சோதனையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான மற்ற இடங்களிலேயும் அமலாக்கத்துறையுடைய சோதனை ஏற்கனவே நடத்தப்பட்டு வருகிறது. பொது மேலாளர், டாஸ்மாகுடைய பொது மேலாளர் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். அவரிடமும் இந்த டெண்டர்கள் தொடர்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் அளிக்கக்கூடிய பதிலும் விசாகன் அளிக்கக்கூடிய பதிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.